கொடுத்து கூட என்ன செய்யறான், ரொம்ப விருப்பமான பிள்ளையாரு யூசுப் நபி, விருப்பமான பிள்ளையா இருந்தாரு. அந்த யூசுப் நபி அவர்கிட்ட பிரிக்கிறான்ல, பிரிச்சு கணத்துல கொண்டு போடுறாங்க, அடிமையா வராங்க, அடிமையா கொண்டு விற்கிறாங்க, பலவிதமான சகோதரர்களாக அவர் இன்னலுக்கு ஆளாகிறாரு. அது மேட்டர் இல்ல. இது ஒரு தந்தைங்கிற முறையில எப்படி பாதிக்கும் ஒரு மனிதரை? அவர் அல்லாஹ்வுடைய தூதரு, அவருக்கு விரும்பினதெல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுக்கறதா இருந்தா அவர் பிள்ளை அவர்கிட்ட பிரிப்பான். அல்லாஹ் பிரிச்சு என்ன பாடுபட்டாரு? அவருடைய மகன்கள்லாம், மத்த மகன்கள்லாம் சொல்றாங்க, தல்லாகி தப்தவு ததுக்குரு யூசுப, நீ யூசுப நினைச்சுக்கிட்டே இப்படியே நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறிய, நீ அழிஞ்சு நாசமா போயிட பாக்குறிய என்று என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் அறிவுரை சொல்ற அளவுக்கு ஒரே கவலை. என்ன ஆச்சு பையனானது இல்லையே, போயிட்டானது இப்படி புலம்புறாரு. அப்ப ஒரு நபிக்கு பிள்ளையும் கொடுத்துட்டு அந்த பிள்ளையும் பிரிச்சு போட்டு அந்த பிள்ளை பாசத்துல அவரு அழக வைக்கிறாருன்னு சொன்னா என்ன விளங்குது? எந்த பவரும் இல்லைன்னு விளங்குறது. அவருக்கு பவர் இருக்குமே ஆனால், யாக்கூப் நபிக்கு பவர் இருக்குமே ஆனால் அவர் பிள்ளையை காப்பாத்திருக்கலாம், எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம், பிரியாமல் செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் யாக்கூப் நபி செய்ய முடியலன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைய காணா, மந்திரம் போட்டு சொல்லுங்க, மகான்ட்டு இதெல்லாம் கேட்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்மளை எப்படி இஸ்லாம் காப்பாத்துது? யாக்கூப் நபி மாதிரியான ஒரு பெரிய மகானா இருந்தாலும் அது நடக்காது. அதே மாதிரி இவர் இந்த பக்கம் யாக்கூப் நபினா, அந்த பக்கம் யூசுப் அவரும் நபி தான், தகப்பன மகன். அப்ப அவருக்கு தகப்பன பிரிஞ்சு இருக்கிறார், ரெண்டு பேரும் தான் சோதிக்கப்படுறாங்க. அவரும் பலவிதமான சோதனை, ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க, அவதூறு சொல்றாங்க, அந்த சொல்லி கடைசியில் குற்றமற்றவன் தெரிஞ்சு கூட அவரை ஜெயிலில் அடைக்கிறாங்க. எவ்வளவு நாள் இருந்தாரு? எவ்வளவு நாள் இருந்தாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் இருந்த அளவுக்கு நான் இருந்தேன்னு சொன்னா விடுதலையாக ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு மாட்டேன்டார, நான் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன், ஏத்துக்கிட்டு இருப்பேன் என்று நபிகள் நாயகம் சொல்ற அளவுக்கு நீண்ட நெடுங்காலம் சிறையில் வாடினார். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாடுகிறார். அப்ப இதுல என்ன விளங்குறது? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், நல்லடியார் தான், மகான் தான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் தான், மறுமையில ஏராளமான பதவிகளை பெறப்போகிறவர்கள் தான், நம்மளை எல்லாம் விட உயர்ந்து மிக மிக உயர்வான இடத்துல அவர்கள்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய அதிகாரம் படைத்தவர்களா? மனித நிலைக்கு அப்பாற்பட்டவர்களா? நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவர்களா? அல்ல விரும்பியதெல்லாம் அல்ல செஞ்சு கொடுப்பானா? இல்லன்னு காட்டுதா இல்லையா? அப்புறம் அந்த மகான் அவளியா மகான் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளை எப்படி இஸ்லாம் காப்பாத்துது? இந்த கொள்கை அழுத்தம் திருத்தமாக போட்டு நம்மளை எவனும் ஏமாற்ற முடியாது, எந்த ஒரு மனுஷனும் ஏமாற்ற முடியாதுங்கிறதுக்காக வேண்டி, இந்த போலிகளை தோலுரிச்சு காட்டுவதற்காக வேண்டி உண்மையான ஒரிஜினலான ஞானிகளை முன்னாடி காட்டி அவங்கள நான் எப்படி வச்சிருக்கிறேன், இந்த டூப்ளிகேட்டை நம்புறியடா, அந்த ஒரிஜினலை பாடுறான். எல்லாம் என்ன செய்யறான்? நம்ம முன்னாடி ஒருத்தரை நிப்பாட்டுறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய வேதனை, ரப்பி அன்னி மசனி யாரெல்லாம் எனக்கு வேதனை தொட்டுருச்சே, வான்த அரஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனா இருக்கிற, என்னை காப்பாத்துவேன் என்று அங்கதான் புலம்ப முடிஞ்சே தவிர அந்த நோய் வராமல் தடுத்துக் கொள்ள முடிஞ்சா? நோயிலிருந்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள முடிஞ்சா? ஒரு மனிதருக்கு நோய் வர்ற மாதிரி அவருக்கு வந்தது. அவன் மகான்கள் ஞானிகளை எதுவும் அணுகாது. அவங்க விருப்பப்படிதான் அல்லா நாடும், அல்லாவே நடப்பான். அவங்க மனம் கோணாம அல்லா பாத்துக்கிறவான். ஏன் பாத்துக்கிறேன்னு? அவர் அடிமை, ஒரு எஜமான், ஏன் பாத்துக்கிறேன்னு? அல்லாவுடைய மனம் கோணாம நம்ம பாத்துக்கணுமே, நம்ம நடக்கணுமே தவிர நம்ம மனம் கோணக்கூடாது. அல்லா எதுக்கு நடக்கணும்? அவனுக்கு யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் கிடையாது. அதை ஒண்ணு மட்டும் விட மாட்டான். அந்த கர்வம், பெருமை, அந்த பவர், அதிகாரம், அடக்கி ஆளுதல் எல்லாம் அவனுக்கு சொந்தமானது. அதே மாதிரி அதை விட முக்கியமான ஒரு சம்பவம், யூனுஸ் நபி நமக்கு தெரியும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்புறான். 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு, பெரிய மக்கள். அந்த காலத்துல 1,00,000 பயங்கரமான நம்பர். இந்த காலத்துல 1,00,000 சின்ன ஒரு ஊர்ல இருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு நாட்டுல கூட 1,00,000 இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய அந்த காலத்துல அர்சல்னாஹு இலா மேத்தி அல்ஃபின் யஸீதுன், 1,00,000 அதுக்கு மேற்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அவரை அனுப்பி வைத்தோம்னு சொல்றான். அந்த யூனுஸ் நபி அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்தவுடன் அவர்கள் சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதிகமான பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா நபிமார்களுக்கும் தான் நடக்கும். அவருக்கு நடந்தது. ஏத்துக்கொள்ள என்ன ஆகுது? அவருக்கு இறைவன் அழிக்கிறதா சொல்றான். அந்த உம்மத்தை அழிக்க போறோம், இடத்த காலிவன் நுகரோட்டு போயிரு. எந்த ஒரு சமுதாயத்தையும் இறை தூதர்கள் காலத்தில் அழிக்கிறதா இருந்தா நல்லவங்க கெட்டவங்களை பிரிச்சு தான் அழிப்பான். இந்த காலத்துல அப்படி செய்ய மாட்டான். நபிமார்களுக்கு பிறகு, நபிமார்கள் வாழுகிற காலத்துல தண்டனையாக அழிக்கிறதா இருந்தா என்ன செய்வான்? நல்லவங்களை தனியா இடத்த காலி பண்ணிட்டு போயிருங்க, நீ அவன் மட்டும் இருக்கட்டும் அழிச்சு போடுவான். லூத் நபி சமுதாயத்தை அப்படித்தான் அழிச்சான். யூனுஸ் நபி சமுதாயத்தையும் அந்த மாதிரி தான் சொல்றான். அவர் நல்லவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டா என்ன, திரும்பி பாக்குறாரு, ஊர் அழிக்கப்படல. இடையில என்ன நடக்கிறது? யூனுஸ் நபி போன பிறகு அந்த ஊர் அழிக்கப்படக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. ஆஹா, யூனுஸ் சொன்னது உண்மைதான், நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோம், நம்ம திருந்திரணும், இறைவனை ஏற்றுக்கொள்ளணும், தப்பான கொள்கைகளை விட்டுறணும் என்ற ஒரு முடிவுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுது பாவ மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். கேட்டவன என்னவாயிடுச்சு? அல்லாஹ் அப்படியே அந்த வேதனையை விளக்கிட்டான். யூனுஸ் நபி போனவங்க திரும்பி பாக்குறாங்க. என்ன நினைச்சிட்டு வர்றாங்க? ஊரை அழிஞ்சு போயிருக்கும்,
எல்லா கேடு கட்டவங்க அழிஞ்சு நாசமா போயிருப்பாங்க, நம்ம போய் பார்த்து மற்ற வேலைகளை செய்யலாம்னு சொல்லி வந்தா ஊர் மக்கள்லாம் உசுரோட இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோட இருக்கிறார்கள். எந்த விதமான வேதனையுடைய அறிகுறியும் காணவில்லை. காணலன்னு என்ன செய்யறாரு அவரு? கோவப்படுறாரு. என்ன கோவம்? என்ன நான் ஒரு இறை தூதரு, என்னை ஊரை விட்டு போக சொல்லிவிட்டு என்னை கேட்காம இவங்க எப்படி அழிக்கிறது? இறைவன் அப்படி செய்யலாமா? கேட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அப்படிதான் நம்ம நினைப்போம்ல. நம்மளே ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்கு அனுப்புறோம், அந்த வேலைக்காரனை அனுப்பிட்டு அதுக்கு மாத்தமா நம்ம ஒரு மாற்றதா இருந்தா என்ன செய்வோம்? அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி மாத்தியாச்சுமான்னு சொல்லுவோம். சொல்லாட்டி என்ன செய்வான்? ஏங்க என்ன ஒரு வேலைக்கு அனுப்பிட்டு ஏங்க என்று சொல்லாம நீங்க மாத்திரேன்னு கேட்பான். அது ஒரு மனுஷன் கேட்டுக்கலாம், இவன் என்ன செய்வான்? ஒத்துக்குருவான். ஆனா அல்லாட்ட என்ன அது நடக்குமா? அவர் அதே மாதிரி நினைச்சிட்டாரு. என்ன நினைச்சிட்டாரு? நம்மள்ட்ட அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்மள ஊர் விட்டு போக சொல்லிவிட்டு அவங்க கேட்டாங்க அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு நம்மள தெருவில் விட்ட மாதிரி போய் செய்யுது. எந்த முகத்தை கொண்டு மக்கள்கிட்ட முழிக்கிறது அப்படின்னு அவரை எப்படி முழிக்கிறதுன்னு பார்த்தாரே தவிர, அவரை கேட்கணும் தான் அல்லா நடக்கணும்னு பார்த்தாரே தவிர எதை பார்க்கல. நம்ம என்னப்பா செய்யறது? அழிக்கிறேன்டா அவன் ரைட்டு, அழிக்கலன்னா அவன் ரைட்டு, அழிக்கிறேங்க சரியா ஆமண்ணா சல்லம்னா, அழிக்க முடியாது ஆமண்ணா சல்லம்னா ஏத்துக்கிட்டோம். அப்படித்தானே போகணும். ஒரு மனிதன் என்ன செய்யணும்? அல்லாஹ் ஒன்னு உங்களுடைய வாக்குறுதி உங்கள்கிட்ட சொல்லிட்டான்னு சொன்னா உங்களை விட அதை விட ஒரு சிறந்த ஒரு நிலை இந்த மக்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் போது ஏத்துக்கிட்டா உங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணுமா அதுக்கு? அப்ப யூனுஸ் நபி என்ன பண்றாங்கன்னு கேட்டா கோபப்படுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா ஓ தன்னூனி, அப்படி அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டு, நான் சொல்லல இத. ஓ தன்னூனி இத்தஹப முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் கோவித்துக் கொண்டு போகிறார். பல்லன்ன அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். கோவிச்சிட்டு எங்க போறீங்க? இந்த ஊரை விட்டு கோவிச்சுட்டு போனா வேற எங்க போனாலும் எங்க ஊர் தானே அது. நீங்க இந்த ஊர் விட்டு கோவிச்சுட்டு போயிருவீங்க. கோவிச்சுட்டு உலகத்துல எந்த மூலைக்கு வேண்டாலும் போ, அட பிரபஞ்சத்துல எங்க வேண்டாலும் போ, எங்க போனாலும் எங்க உலகம் தானப்பா அது. அல்லாஹ் சொல்றான் தன்னூனி, இந்த மீன் வயிற்றில் இருந்தார் அவர் இத்தஹப முகாலிபன், கோபமா போறாரு. யார்கிட்ட? என்கிட்ட கோபப்படுறாரு. பலன்ன அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். கோவிச்சுட்டு போனா அதான அர்த்தம். அல்லாட்ட கோவிச்சுட்டு போனா அங்கிருந்து போய் தப்பிச்சுக்கலாம்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நினைக்கிறாரு. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சா, அப்படியா உங்க சொல்ல நாங்க கேட்கணுமோ, உங்க விருப்பத்தை நாங்க நிறைவேற்றணுமோ, இல்லன்னா எங்கள்கிட்ட நீ கோவிப்பீங்களா அப்படின்னு சொல்லி சில சந்தர்ப்பங்களை உண்டாக்கி அவரை கடல்ல தள்ளி மீன் விழுங்கி மீன் வயிற்றுக்குள்ளேயே பெரிய திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ளேயே அவரை இருக்க வச்சு பனாதா பின் துருமாத்தி அல்லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன், இருள்களிலே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன் என்று அவர் சொல்ல வச்சுவிட்டேன். நம்ம கிட்ட அவர் என்ன செய்யறாரு? அவருடைய இதை திணிக்க பாக்குறாரு. அவர் விருப்பப்படி நான் நடக்கணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் எதையும் செய்யணும்னு நினைக்கிறாரு. அது விடுவானா? நம்ம ரைட்ல அவர் போட்டி போட பாக்குறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்ல, நம்ம இறை தூதர் உங்களோட கோச்சிக்கிறாதீங்க, ஏதோ அந்த மக்கள் கேட்டாங்க நான் செஞ்சுட்டேன் ரிப்ளை எல்லாம் கொடுக்க மாட்டான். இப்படி செஞ்சாலும் நீ கேட்டுட்டு தான் போகணும், அப்படி செஞ்சாலும் கேட்கணும். அல்லாஹ் சொன்னா என்ன செய்யணும்? வேற என்ன போக்கீடு இருக்குங்கிற நாட்டுல மனிதர்கிட்ட அப்படி செய்யலாம். இந்த கடையில அந்த கடையில சேர்ந்துக்கலாம். 10 கடை இருக்குது, ஒரு கடையில வேலை செய்யறோம், முதலாளி மேல கோபம் வருது, போட வேற கடைக்கு போறேன்னு போகலாம். அல்லாட்ட கோச்சிட்டு எங்க போறது? அப்ப அதை வழங்கி இருக்கணுமா இல்லையா? அவரு கடுமையா சொல்றான். இன்னும் சொல்ல போனா ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இவர் மாத்திரம் மீன் வயிற்றுல வச்ச உடனே அதை உடனே தவற உணர்ந்து ஆஹா யா அல்லாஹ் பயங்கரமான தப்புல நான் பண்ணிட்டேன், உன் அதிகாரத்துல ஒரு கேள்வி எழுப்பிட்டேனே, உனக்கு எதிரான ஒரு நிலையை நான் எடுத்துட்டேன், உன்கிட்டே நான் கோவிப்பேன், எனக்கு என்ன இருக்குது என்று உணர்ந்து நான் தான் அநியாயக்காரன் என்று சுப்ஹானக இறைவா நீ தான் தூய்மையானவன் என்று என்னைக்கு சொன்னாரோ அதை மட்டும் அவர் சொல்லாம இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி மன்னிப்பு கேட்பவராக இல்லாமல் இருந்தால் லபிஸ பி பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், கியாம நாள் வரைக்கும் திரும்ப மக்கள் எழுப்பப்படுற காலம் வரைக்கும் அந்த மீன் வயிற்றிலே அவர் தங்க வைத்திருப்பேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபனபதுனாஹு பில் அராய் வஹு ஸகீம். இது ஒரு விஷயம். அப்ப என்ன நம்ம விளங்குறது? அப்ப யூனுஸ் நபி அவர்கள் இந்த மன்னிப்பு மட்டும் கேட்கலன்னு வைங்க, அவர் கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பேங்கிற அல்லாஹ். அதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துல சொல்றான் ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, உம்முடைய இறைவனுடைய கட்டளைக்கு காத்திருக்க வேண்டும். உன்னை அடிக்கிறானா, அடிச்சவனு நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. எனக்கு தெரியும் தயம், அடி வாங்குற வரைக்கும் வாங்கத்தான் செய்யணும். எப்ப நீ அடி வாங்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அப்பதான் நீ அடி வாங்க மாட்ட. பொறுமையா தான் அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிரிகள்கிட்ட சந்தித்த பொழுது, வறுமையை சந்தித்த பொழுது, பல தோழர்களுடைய உயிர் இழப்புகளை சந்தித்த பொழுது, பலவிதமான அடக்குமுறைகளையும் கொடுமைகளையும் சந்தித்த பொழுது அவங்க அப்படி விரக்திக்கு ஆவாங்களா இல்லையா?
எப்ப வரும் எல்லாம் என்ன அநியாயம், கை எங்க கை தாழ்ந்துகிட்டே இருக்குதே, அவங்க கை ஓங்கிக்கிட்டே இருக்குதுன்னா நினைப்பு வருமா இல்லையா? அது வரக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக, உம்முடைய இறைவன் கட்டளை வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். உங்க விருப்பப்படிலாம் கட்டளை வராது. நீங்க எப்ப அழிக்க நினைக்கிறப்ப அழிச்சிருவோமா? அது நடக்காது. அது சொல்லிட்டு முக்கியமா அல்லாஹ் சொல்றான், ஒலா தகுன் கசாஹிபில் ஹூத், நபியே முகமதே, இந்த மீன் வயித்துல ஒருத்தர் இருந்தாரு, பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். இந்த மீன் வயித்துல ஒருத்தர் இருந்தாரு, அந்த ஆள் மாதிரி ஆயிராத. அவர் தான் என்ன பண்ணாரு, அவர் விரும்புறதை நான் செய்யணும்னு நினைச்சார். அவர் ஏமையை திரிக்க பார்த்தாரு. அவர் அடிமைங்கிற நிலையை விட்டு என்னமோ ஈக்குவல் ரேஞ்ச் அவர் ஆசைப்படுற மாதிரி நடந்தாரு. ஒலாத்த குன்க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றிலே இருந்தவர் இருந்தார, அந்த மாதிரி ஆயிராதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்து மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் லனுபிதபில் ஆராய் வஹும் அதுவும், அவர் கேவலமான நிலை வீசி எறியப்பட்டிருப்பார். ஆனாலும்